கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாராவது உங்களை பற்றி தவறாக பேசினால் நீங்கள் அதற்காக கவலைப்படாமல் அதை நீங்கள் கர்த்தரிடம் சொல்லிவிட்டு விடுங்கள். அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் சும்மா இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அதை உங்கள் சொந்த கண்களாலே காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவதை நிச்சயமாக பார்ப்பீர்கள். ஆனால் நீங்கள் சும்மா இருக்க வேண்டும். பதில் பேசவோ அவர்கள் நடந்து கொண்டது போல் நீங்கள் நடந்து கொள்ளவோ கூடாது. பழி வாங்குவது எனக்குரியது என்றார் தேவன். நீங்கள் அல்ல, அவர்தான் தேவன். தண்டனை கொடுப்பது அவர்தான். அவருடைய வேலை. அவர் வேலையை நீங்கள் செய்தால் எப்படி? அவரிடமே விட்டுவிடுங்கள். சிலர் அப்படி செய்யாமல் இவர்களை பழி வாங்குவார்கள். வாய் சண்டையில் தொடங்கி கை சண்டையாகி பிறகு கொலையில் போய் முடியும். பிறகு சிறையில் அடைத்து விடுவார்கள். பிறகு குடும்பம், குழந்தைகள் என்னவாகும்? அதை பற்றி யோசிக்காமல் கஷ்டப்படுவார்கள். அதனால்தான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கோபத்தின் விளைவாய் இப்பொழுது கொலைகாரனாய் இருக்கிறான். இனியாவது ஆண்டவரிடம் சொல்லிவிட்டு நீங்கள் சும்மா இருங்கள். சரிங்களா? தேங்க்யூ.